So okay, last week completed up to dihybrid cross, right? Just a minute. Okay. So last class we discussed about inheritance of two genes. Am I audible? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, the material which I shared, it is visible to everyone? Yes, sir. Yes, sir. Yes, sir. Right, okay. And today we are going to start with the chromosomal theory of inheritance, right? So this is a later part of Mendel work, okay? The Mendel published this work on inheritance of character is 1866, but several reasons, okay, for many reasons, it is not recognized until 1900. ஸோ ஏன் அப்படின்றத நம்ம இப்போ ஒன் பை ஒன் ரீசன் பார்த்துக்கலாம். இது வந்து அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது ஆக்சுவலி. இந்த ஆங்கிளில் வந்து இது வரையும் கொஸ்டின்ஸ் கேட்டதே கிடையாது. ஸோ அதனால நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒர்க் வந்து மெண்டலினுடைய ஒர்க் வந்து அவர் 65 முடிச்சிருந்தாலும் நோபடி இஸ் நாட் ரெகக்னைஸ் திஸ் ஒர்க். ஏன் அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ பப்ளிகேட் பண்ண முடியல. ஈ கேனாட் நாட் பி வைட்லி பப்ளிஷ்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். அவருடைய ஒர்க் எதுவுமே பப்ளிஷ் பண்ண முடியல. செகண்ட் வந்து இவருடைய கான்செப்ட் வந்து ஜீன்ஸ். ஓகே, தே ஆர் ஃபேக்டர்ஸ், ரைட்? ஸோ மெண்டல் வந்து என்ன சொல்றாரு, தீஸ் ஜீன்ஸ் ஆர் ஸ்டேபிள் and they are discrete units and they control the expression of traits and of the pair of alleles which did not blend with each other. So அப்போ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு நீங்க யோசிக்கணும். ஓகே, ஸோ did not blend அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டார் அவரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? there is no chances for variation. ஏன்னா whatever the character is there in a mother plant, it will be remain same in the daughter plant. சரி, அப்போ இது வந்து அந்த கண்டெம்பரரி சயின்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அதர் கண்டெம்பரரிஸ், they ரைஸ் தி கொஸ்டின் அகைன்ஸ்ட் தி கான்செப்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே, if there is no blending, how the nowadays world have a huge biodiversity. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைவர்சிஃபைடாக இருக்கு. இவ்வளோ டைவர்சிஃபிகேஷன் வந்ததுக்கு காரணம் என்ன இருக்க முடியும்? டெஃபினெட்லி due to variation, right? Continuous variation. இப்போ வேரியேஷன்ஸ் ஏன் நடக்கும்? whenever there is a blending. ஆனா இவர் என்ன சொல்றாரு, there is no blending என்றார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் if there is a citrus family, only citrus fruit will be continuously evolved throughout the evolution. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல. இன்னைக்கு வந்து சிட்ரஸ்ல ஏகப்பட்ட ஸ்பீசிஸ் இருக்கு. So this speciation due to variation அப்படின்னு சொல்றாங்க. Without these variations there is no species formation அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மெண்டல் என்ன சொல்லிட்டாரு,
there is no blending between allele. இப்போ அங்க எதுவுமே blending இல்லைன்னா என்ன நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. If there is no blending and there is no blending அப்படின்னா yes, there is no variations. If there is no variations, there is no evolution. பட் அன்னைக்கு இருந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இருந்திருந்தா ஏன் இன்னைக்கு உலகத்துல இவ்வளோ பயோடைவர்சிட்டியோட இந்த உலகம் இருக்க போகுது, ஒரே மாதிரியான பிளான்ஸ் இருக்கும், ஒரே மாதிரியான அனிமல்ஸ் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்றாங்க. செகண்ட் ரீசன். அண்ட் அடுத்து வந்து தேர்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, மெண்டல்ஸ்னுடைய அப்ரோச் ஆஃப் யூசிங் மேத்தமேட்டிக்ஸ் டு எக்ஸ்பிளைன் biological phenomena that was totally new and unacceptable to many of the biologists of his time. ஏன்னா பயாலஜிக்கல் ஒரு ஃபினோமினால எப்படி மேத்தமேட்டிக்கல் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணாங்க. Scientists who used these things. Okay, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஃபைனலா மெண்டல்ஸ் ஒர்க் suggested that factors were discrete units. He could not provide any physical proof. அவர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டெம்பரரி சயின்டிஸ்ட் வந்து you should provide the physical proof for the factors which you explain அப்படின்றாங்க. he didn't have any proof, physical proof, because he explains that based on the assumption. ஒரு புன்னட் ஸ்கொயரை வச்சு இப்படி யோசிக்கிறாரு, ஒரு கற்பனையில எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு வந்து இது வந்து 1950க்கு அப்புறம் தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பே கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லா செல் ஸ்ட்ரக்சரும் ரிவீல் பண்றாங்க. பட் இவருடைய காலகட்டத்துல 1865 மைக்ரோஸ்கோப்பே பெரிய விஷயம். ஸோ அப்போ அதை வச்சு எப்படி இவர் வந்து ஜீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், ரைட்? ஸோ he failed to provide any physical proof. So these are all the 4 reasons why the Mendel work is not accepted until 1900. So are you understood what I explained here? So there are 4 factors. The one which is not widely published, his work is not widely published. Second one is concept of genes. Our factors are stable and discrete units that control the expression of traits. And வந்து third வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா மேத்தமேட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அவர் யூஸ் பண்ணதை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா they are discrete units அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, so in 1900 3 scientists, Deveris, Correns and Owen Schermak, they independently rediscovered Mendel result. இது வந்து இவருடைய ஒர்க்குக்கு அப்புறம் நடக்குது, 1900ல நடக்குது. There are 3 scientists. Note down the name of the scientists: Deveris, Correns and Owen Schermak. See, these 3 scientists independently rediscovered Mendel's results on the inheritance of characters. On the inheritance of character also. Okay, inheritance of characters. Mendel nuடைய அந்த inheritance character nuடைய results the 3 scientists என்ன பண்றாங்கன்னா rediscovered பண்றாங்க. எப்படி பண்றாங்க பாருங்க. By this time, due to advancement in microscopy that were taking place, okay, that were taking place. Just a minute. Okay, wait a minute. ஓகே, ஸோ அவருடைய அட்வான்ஸ்மெண்ட் அப்போ மைக்ரோஸ்கோப்பி நடக்கிறதால அவங்க என்ன பண்றாங்கன்னா செல் டிவிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பார்க்குறாங்க. ஓகே, அண்ட் திஸ் லெட் டு டிஸ்கவரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் த நியூக்ளியஸ் தட் அப்பியர் டபுள் அண்ட் டிவைட் ஜஸ்ட் பிஃபோர் ஈச் செல் டிவிஷன். சிம்பிளா சொல்லணும்னா குரோமோசோம்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தே ஆர் யூஸ் த வேர்ட் கலர்டு பாடிஸ் ஃபார் குரோமோசோம்ஸ். இந்த ஒர்க்கெல்லாம் யார் பண்றாங்க? Deveris, Correns and Schermak. And 1902, another after 2 years, the chromosome movement during meiosis has been worked out. இதுக்கப்புறம் கரெக்டா exactly during meiosis how chromosomes movements takes place அப்படின்ற விஷயத்தை 1902ல there are 2 important scientists. அவங்க யார் அப்படின்னா வால்டர் சட்டன், தியோடர் போவர். Noted that the behavior of chromosomes was parallel to the behavior of genes. The words they explain, the way they explain பாருங்க, the behavior of chromosomes was parallel to the behavior of genes ன்னு சொல்றாங்க. Why? Because we know when there is a cell division, okay, there is a chromosomes. Okay, there is a chromosome. So என்ன நடக்கும் during the cell division in a chromosome? Okay, in a chromosome there are 2 chromatids and each chromatids will move with respective direction, right? அப்போ ஒரு chromatid இந்த பக்கம் வந்துரும், இன்னொரு chromatid இந்த பக்கம் வந்துரும். The chromosomes are separated.
சரி சார், அது எப்படி சார் பிஹேவியர் ஆஃப் ஜீன்ஸோட ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, குரோமோசோம்ஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸும் என்ன ஆகும், ஒன்னோட ஒண்ணு விலகி போகும். அப்போ ஏன்னா ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி குரோமோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ. In a DNA there are small segments where the genes are located. So every small segment of DNA there is a gene. ஓகே, ஸோ ஜீன் எங்க இருக்கும், டிஎன்ஏல இருக்கும். டிஎன்ஏல ஒன்னா சேர்ந்து தான் குரோமோசோம்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ குரோமோசோம்ஸ் வந்து தனித்தனியா பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி the genes which are present in that particular chromosome they are also moved. So they explains that the behavior of genes are parallel to the behavior of chromosomes அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சட்டன் அண்ட் போவரினுடைய ஒர்க் என்ன, டிவரஸ் கோரின்ஸ் சேமாஸ்னுடைய ஒர்க் என்ன, இதுதான் கொஸ்டின். I understood what I explained. Yes, sir. Hello? Yes. Yeah. Yes, sir. Okay. Recall that you have studied the behavior of chromosomes during mitosis, that is equational division. During meiosis, that is reduction division. I mean, last year we discussed cell division and cell cycle, and that lesson we detail. I mean, நம்ம ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், எப்படி வந்து குரோமோசோம்ஸ் வந்து பிரியும், ஜீன்ஸ் எல்லாம் பிரியும் அப்படின்னு. Okay, right. So the important thing to remember are that chromosomes as well as genes occurs in pairs. இப்போ வந்து குரோமோசோம்ஸ் வந்து ரெண்டு குரோமேட்டிடா இருக்கும்னு படிச்சிருப்போம், கரெக்டா? ஓகே, தே ஆர் இன் டூ குரோமேட்டிட்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் ஒரு ஜீன்ல there are two alleles நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். A single gene which consists two alleles. The two allele of gene pair are located on homologous site on homologous chromosomes. Right? So these are all the basic information we should know regarding the Mendelian rediscovering work. So Mendelனுடைய work 1900 வரை யாரும் recognize பண்ணல because of lack of information. Okay, lack of publications, and இன்னொரு ரீசன் வந்து அவர் வந்து factors or discrete units சொன்னது, physical proof கொடுக்காதது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணது. பட் 1900க்கு அப்புறம் ஒரு 5 சயின்டிஸ்ட் வந்து அவருடைய ஒர்க்கை மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்றாங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த கான்செப்ட், அவங்க சொன்ன கான்செப்ட் இங்க நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த செல் டிவிஷன் அப்படின்றதுல நம்ம மியாசிஸ் நடக்கும்போது என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு குரோமேட்டிட் இருக்கு. ஸோ இது வந்து குரோமோசோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பைவேலன்ட் குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பைவேலன்ட் குரோமோசோம்ஸ் மியாசிஸ் 1ல 2ஆ பிரியுது. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரோமேட்டிடும் தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு germ செல்லுக்கு தேவையான இதெல்லாமே n. They all are diploids. They are all diploids. So diploids are n. Okay, n number of chromosomes there. If for example in humans we have 46 chromosomes. Okay, correct? அப்ப அந்த 46 chromosomes வந்து gametes ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பா ஒவ்வொரு குரோமோசோம்லயும், ஐ மீன் ஒவ்வொரு செல்லிலுமே வந்து gametesலயுமே வந்து 23 chromosomes தான் இருக்கும். அப்போ ஒரு மேல் கேமெட்ல இருந்து 23, ஃபீமேல் கேமெட்ல இருந்து 23 ஜாயின் ஆகும்போது there are 46 chromosomes. ரைட்? நம்ம அதுதானே படிச்சோம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல. கரெக்ட்? Yes, sir. Yes, sir. Yes, sir. Good. So are you understood what they explained here? Excuse me, sir. Yes, yes. Sir, மெண்டலோட செகண்ட் டிராபேக் எனக்கு புரியல சார். செகண்ட் டிராபேக் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லியிருப்பார் லா ஆஃப் செக்ரிகேஷன் படிச்சுமா, ஞாபகம் இருக்கா? எஸ் சார். லா ஆஃப் செக்ரிகேஷன் என்ன சொன்னாரு? there is no blending, all the alleles are separated equally அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இப்போ alleles வந்து தனித்தனியா இருக்குன்னா they are expressing their own character. இப்போ எல்லோ கலர் இருக்குன்னா எல்லோ கலர் தான் இருக்கணும், கிரீன் கலர்னா கிரீன் கலர் தான் இருக்கணும், வேற எதுவுமே ஃபார்ம் ஆகாது. கரெக்டா? எஸ் சார். ஆனா இன்னைக்கு நேச்சர்ல அப்படியே இருக்கு? நோ சார். அப்ப என்ன நடந்திருக்கு? எல்லோ வேற ஏதோ ஒரு கலரோட பிளெண்ட் ஆகி வேரியேஷன்ஸ் நடந்து நியூ கேரக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. கரெக்டா? அதனாலதான் நமக்கு இன்னைக்கு இவ்வளவு டைவர்சிஃபைடு பிளான்ஸும் அதுல இருந்து கிடைச்ச அந்த ஃப்ளவர்ஸும் இருக்கு. எஸ் சார். புரியுதா? அப்போ இந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம் என்ன? பிளெண்டிங் நடக்காது, எங்கேயுமே பிளெண்டிங் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது எப்படி? அதனாலதான் அவங்க என்ன கொஸ்டின் பண்றாங்கன்னா, சார் நீங்க பிளெண்டிங்கே நடக்கலன்றீங்க, அப்போ அப்படி இருந்திருந்தா ஒரே மாதிரியான பிளான்ஸும் ஒரே மாதிரியான அனிமல்ஸ் தான் இருந்திருக்கணும், இன்னைக்கு இவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு, இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே சார். புரியுதா? புரியுது சார்.
ரைட். இப்போ இந்த இடத்துல கம்பேரிசன் பிட்வீன் பிஹேவியர் ஆஃப் ஜீன் அண்ட் பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கிட்டத்தட்ட இது சிமிலராக தான் இருக்கும். இப்போ இந்த ஏ அப்படின்ற டாபிக்ல இருக்கிறது வந்து குரோமோசோம்னுடைய கேரக்டர்ஸ். ஓகே, அதே மாதிரி பின்றது வந்து ஜீன்ஸ்னுடைய கேரக்டர்ஸ். ரெண்டுமே பேராக தான் இருக்கும். And segregate at the time of gamete formation such that only one each pair is transmitted to gamete. அதே மாதிரி segregate at the gamete formation and only one at each pair is transmitted to the gamete. So independent pair segregates independently of each other. One pair segregates independently other pair. ரெண்டுமே ஏன்னா இங்கேயும் ரெண்டு குரோமோசோம்ஸ்ல ஐ மீன் ஒரு குரோமேட்டிட்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு குரோமேட்டிட் செல் டிவிஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, ஒரு குரோமேட்டிட் இதுல இருந்து வெளியே வந்துடும், இன்னொரு குரோமேட்டிட் இங்க இருந்து தனியாக வெளியே வந்துடும். They are segregated equally. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் இங்கே பார்த்து அதே தான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, சார் ம், இந்த டயக்ராம்ல என்ன क्वेश्चन கேட்பாங்களா சார்? இந்த டயக்ராம்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் இந்த மாதிரி டயக்ராம்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதில்லை. இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் மட்டும் டயக்ராம் இருந்துச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் டயக்ராம் இருந்துச்சு. இப்போ சட்டன் அண்ட் போவரி வந்து அவங்க தான் வந்து ஆர்கியூ பண்றாங்க. அவங்க தான் வந்து மெண்டலினுடைய ஒர்க்கை வந்து ரீடிஸ்கவர் பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த ஒர்க்கை இப்போ நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, Sutton and Boveri argued that a pairing and separation of pair of chromosomes would lead to the segregation of a pair of factors they carry. Sutton united the knowledge of chromosomal segregation with the Mendelian principles and called it the chromosomal theory of inheritance. Okay, ஸோ என்ன சொல்ல வராங்க, எப்போ வந்து சட்டன் அண்ட் போவரி மெண்டலினுடைய ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்ணுறாங்களோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குரோமோசோமல் செக்ரிகேஷன் அப்படின்றது இட் இஸ் பேரலல் டு ஜீன் செக்ரிகேஷன். ஆனால் இவங்க ஒரு தேரியை கொடுக்குறாங்க. அந்த தேரி பேர் குரோமோசோமல் தேரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு. அது அண்டர்ஸ்டுட்? Once again, sir. புரியல. Once again, sir. I'm not changing anything. Okay. Is it clear? Yes, sir. Hello? Okay. So, will you continue? Hello? Sir. Okay. Right. Clear, So, sir. following this synthesis of ideas, the chromosomal theory of inheritance la vandadukku appuram என்ன ஆகுதுன்னா, following this synthesis of ideas, experimental verification, this is very important, experimental verification of chromosomal theory. Sutton and Boveri இந்த chromosomal theory வந்து கொடுத்துட்டாங்க. பட் இந்த chromosomal theory கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபிகேஷன் பண்ணி அது ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா தாமஸ் அன்ட்மால். நோட் டவுன் பண்ணிக்கங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் அவரும் பிளஸ் அவருடைய கொலீக்ஸும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 minutes டைம் தரேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து அந்த ஒர்க் எல்லாமே கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான்
இது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பிகினிங்ல இருந்து இது வரையும் ஒரு ரீட் அவுட் பண்ணுங்க. அதில் நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். புரியுதா? நான் நேம் வைஸ் கேட்பேன், நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நான் உங்களுக்கு டைம் தரேன். ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்க. தாமஸ் ஹண்ட் மார்கனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் அடுத்து சொல்கிறேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அது எதுக்காக சார் சொல்றாங்க? அதாவது சட்டன் அண்ட் போவரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலி மெண்டலினுடைய ஒர்க்கை ரொம்ப நாளா ரெகக்னைஸ் பண்ணாம இருந்தப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க வந்து ஒரு தியரியை கொடுக்குறாங்க. இவங்க வந்து மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதால மைக்ரோஸ்கோப்னுடைய ஹெல்ப்பால செல் டிவிஷன் நடக்கும்போது எப்படி குரோமோசோம்ஸ் மூவ் ஆகுதுன்னு பாக்குறாங்க. மெண்டல் சொல்லும்போது அவருடைய ஒர்க்குக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ரீடிஸ்கவர் பண்றாங்க. இப்ப மெண்டல் சொன்ன விஷயத்த இவங்க ரீடிஸ்கவர் பண்றாங்க. எப்படி? அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு குரோமோசோம்ஸுடைய மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது குரோமோசோம்ஸ்ல தான் டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏல தான் ஜீன்ஸ் இருக்கு. அப்போ ஜீன்ஸ் வந்து டிராவல் ஆகுது. அப்போ குரோமோசோம்ஸ் மூவ், அவர் ஜீன்னு சொல்லிட்டார், ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டார். இவங்க என்ன சொல்றாங்க, ஃபேக்டர்ஸ் இல்லைங்க, குரோமோசோம்ஸே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த பேரே வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றாங்க. கிளியர்? ஓகே சார், கிளியர் சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே. நான் ஸோ இப்போ வந்து தாமஸ் ஹண்ட் மார்கனுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். கவனிங்க. Morgan worked with the tiny fruit fly. Okay, he worked with the tiny fruit flies. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Drosophila melanogaster. Drosophila melanogaster, which were found very suitable for such studies. They could be grown on simple synthetic medium in the laboratory. Okay, they complete their life cycle in about 2 weeks. இவர் வந்து ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் அப்படின்ற ஒரு ஃப்ரூட் ஃப்ளை எடுத்து தான் எல்லாமே பண்றாரு. ஸோ ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரூட் ஃப்ளை அவர் எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது why he was chosen ட்ரோசோஃபில்லா, ஏன் இது அவர் ஏன் ட்ரோசோஃபில்லாவை அவர் சூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் சொல்றாங்க. ஒன்னு, they are very very simple organisms. They will grow in a simple synthetic medium. லெபார்டரியில ரொம்ப சிம்பிளான சிந்தட்டிக் மீடியம்ல அது வளர்ந்துடும். அதனுடைய லைஃப் சைக்கிள் வித்தின் 2 வீக்ஸ்ல முடிஞ்சிடும். So it is very easy to understand what are all the characteristic changes takes place. ஏன்னா within 2 weeksல என்னோட லைஃப் வந்து முடிஞ்சிடும் போது everything will take place within that 2 weeks, right? What are all the changes takes place அப்படின்றது நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும்? We can easily understand the characters. So அதே மாதிரி சிங்கிள் மேட்டிங்ல வந்து we can produce large number of progeny. நிறைய ஃப்ளைஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். So these are all the reasons make Thomas Hunt Morgan to choose his experiments. Okay, Drosophila use பண்றாரு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட். Also there were a clear differentiation of the sexes. என்ன சொல்றாரு, மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளைஸ் வந்து ஈஸியா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அதுவும் ஒரு ரீசன் why he was choose Drosophila. அப்ப இங்க Drosophila தான் அவர் என்ன பண்றாரு, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பண்றாரு. இப்போ இங்க 2 விதமான क्वेश्चन கேட்கலாம். Which of the following scientists who provide experimental verification of chromosomal theory of inheritance in கேட்கலாம். For Thomas Hunt Morgan, for his explanation for experimental verification of chromosomal theory of inheritance, which of the following organism was used அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். அப்ப ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு தாமஸ் ஹண்ட் மார்கன், செகண்ட் क्वेश्चनக்கு ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர். So I hope நான் எந்த விதத்துல உங்களுக்கு क्वेश्चंस வந்து வரும்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंसல இது அப்படியே கட் காப்பி பண்ணி கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. Is it clear?
Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. So I think Sunday we have a offline class, right? Okay. நல்லா படிச்சுட்டு வாங்க. இந்த உங்களுக்கு வந்து சண்டே டெஸ்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, this is another very very important topic, linkage and recombination. இதை பத்தி படிச்சலாமா? ஓகே. see இந்த கான்செப்ட் கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கிங்க. this is very very important. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. எங்க புரியலனாலும் ஸ்டாப் பண்ணுங்க, கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன். ஓகே. ஸோ மார்கன் கேரிட் அவுட் செவரல் ஹைபிரிட் டைஹைபிரிட் ப்ராசஸ். எப்படி வந்து மெண்டல் வந்து பீ பிளான்ட்ஸ்ல டைஹைபிரிட் கிராஸ் பண்ணாரோ அந்த மாதிரி மார்கன் கேரிட் அவுட் செவரல். எஸ் 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 சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. சொல்லுங்க. என்ன டவுட் சொல்லுங்க. சொல்லுங்க. யாரோ டவுட் கேக்குறாங்க, நான் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். சொல்லுங்க. என்னாச்சு? சரி, ஓகே, ஐ வில் கண்டினியூ. ரைட். ஸோ மார்கன் வந்து என்ன பண்றாரு, he done a dihybrid cross in same Drosophila. எதுக்காக? to study genes that were sex linked. சார், செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, in every organism there are some sex chromosomes which are responsible for sexual characters, and அந்த குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மேலுக்கு வந்து XX XY, ஃபீமேலுக்கு வந்து XX. அப்ப அந்த ரெண்டு குரோமோசோம்ஸ் வந்து செக்ஷுவல் குரோமோசோம்ஸ். இந்த மாதிரி இந்த ட்ரோசோஃபிலாவிலும் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸை வந்து ஸ்டடி பண்றதுக்காக he was done dihybrid cross. Okay, டைனா 2 தானே. அப்போ what are all the 2 characters was chosen here? Listen, dihybrid cross carried out. இதுல பாருங்க, yellow body white eyed females. நல்லா புரிஞ்சுக்கீங்க. பாடி எல்லோவா இருக்கும், ஐஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, அது வந்து ஃபீமேலா இருக்கு. அதோட பிரவுன் பாடி ரெட் ஐ மேல்ஸ் அண்ட் இன்டர்கிராஸ்ட் தேர் F1 progeny. இது வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய F1 progeny-யோட இன்டர்கிராஸ் பண்றாங்க. He observed that the 2 genes did not segregate independently of each other. Yes, yes. What is mean by progeny, sir? Progeny means new cells or new organisms. If there are some reproduction, there is a reproduction. என்னங்க? Offspring, sir? புரியல, சரியா கேட்கல. என்ன சொல்றீங்க? Offspring, sir? அதேதான் இங்க progeny-ன்றது offspring. ஆமா. Okay, sir. Okay. So he observed that 2 genes did not segregate independently of each other. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலி மெண்டலுடைய டைஹைபிரிட் கிராஸ்ல நம்ம என்ன படிச்சோம்? The 2 genes are independently segregated. அதனால தான் வந்து independent assortment னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? Yes, sir. But இவர் என்ன சொல்றாருன்னா, no, there is 2 genes did not segregate independently of each other, and the F2 ratio deviated very significantly from 9:3:3:1. ஆக்சுவலி இவருடைய மெண்டலுடைய ஒர்க்ல 9:3:3:1 தான் வந்துச்சு. அதான படிச்சோம். தரிதி நம்ம அங்க படிச்சோம். Yes, sir. Yes, sir. எஸ், அங்க வந்து பினோடைப் வந்து 9:3:3:1 தானே. ஆனா இங்க மெண்டலுடைய ஒர்க்க திரும்பி இவர் ஒர்க் பண்ணும்போது ட்ரோசோஃபிலால டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இட் இஸ் deviated the ratio 9:3:3:1 பதிலா 1:1:1:1 வருது. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, there is a blending. We cannot say there is no segregation. There is a blending அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னார், மெண்டல் சொன்னது செக்ரிகேட் ஆகுதுங்க அப்படின்றார். பட் ஹியர் there is no segregation. ஏதோ ஒரு விதத்துல என்ன ஆகுது, they are blending each other அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, மார்கன் and his group knew that the genes were located on the X chromosome and saw quickly that
when the two genes in a dihybrid cross were situated on the same chromosome. See, பாருங்க இப்போ வந்து this is a chromosome. இப்போ நான் இங்க வைக்கிற ஒரு டாட்டுமே ஒரு ஜீன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு. ஓகே, ஒரு குரோமோசோம்ல ஜீன் எங்க இருக்கும் அந்த இடத்துக்கு பேரு லோகஸ். எஸ், லோகஸ். வெரி குட். சோ இந்த லோகஸ் வந்து டெஃபினட்டா இருக்கும். அந்த ஜீன் அந்த லோகஸ்ல தான் இருக்கணும், அங்க தான் இருக்கணும். If they change it somewhere else, then there is a characteral differences will be takes place. அப்ப அந்த ஜீன் அங்க தான் இருக்கணும். There must be a allele sequence will be there. அது அப்படியே தான் இருந்தா மட்டும் தான் the general characters will be expressed in upcoming generations. So இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, two genes in a dihybrid cross were situated on the same chromosome. The proportion of parental gene combination were much higher than non-parental type. Actually நம்ம வந்து செல் சைக்கிள்ல எஸ்பெஷலி மியாசிஸ்னுடைய அதுவும் ப்ரோபேஸ் 1 மியாசிஸ் 1ல ப்ரோபேஸ் 1ல நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, during pactine stage there is a crossing over. Due to crossing over there is a recombination. அப்படின்னா என்ன அர்த்தம்? See, if for example these are all the one chromosome, this is one chromosome, right? இப்போ வந்து இந்த இடத்துல இன்னொரு குரோமாட்டிட் இருக்கு, இங்க வேற ஒரு குரோமாட்டிட் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இது ரெண்டுமே வந்து சிஸ்டரி குரோமோசோம், இது ரெண்டுமே சிஸ்டரி குரோமோசோம். கரெக்ட்டா? Yes sir. கரெக்ட். ஓகே, இப்போ வந்து these two, ஓகே, இப்போ இந்த குரோமோசோமும் ஒன்னோட ஒன்னு இன்டர்கிராஸ் ஆகும். There is a crossing over. When there is a crossing over, what will happen? The genes are exchanged between these chromosomes, right? Yes sir. Yes when sir. the genes are exchanged between these chromosomes, what will happen? The characteral features will be expressed in different way, right? Yes sir. அப்போ parental character விட நியூ நான் parental character வந்து ஒரு சில character express ஆகுமா? Yes sir. Yes sir. அப்போ யோசிச்சு பாருங்க, if there is a crossing over, there is a chance for non parental character expression. Yes or no? Yes sir. If there is no crossing over, okay, இப்போ crossing over நடக்கல, there is no chance for crossing over, then what will happen? Same Parental parental character will be more than non parental character, right? அப்ப crossing over அப்படின்றது இங்க நடக்குது. எப்பெல்லாம் crossing over நடக்குதோ அங்க non parental character அதிகமா வரும். எப்பெல்லாம் crossing over நடக்கலையோ அப்ப parental character அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? Have you understood this concept? Yes sir. Yes sir. Now let me talk about what is the meaning of linkage. What is the process called the linkage? Excuse me sir. All the yes sir, law of independent assortmentல என்ன சார் சொல்றாங்க? அதாவது அந்த இடத்துல there are two characters. The two characters are expressed independently. yellowனா yellow தான் இருக்கு, greenனா green தான் இருக்கு, wrinkledனா wrinkled-ஆ இருக்கு, roundனா round-ஆ இருக்கு. greenக்கும் yellowக்கும் நடு Excuse me sir. அதே நேரத்துல இந்த ரவுண்ட் ஷேப்லயும் இல்லாம wrinkled-ம் இல்லாம செமி wrinkled ஆர் செமி ரவுண்ட் ஷேப்லயும் எந்த ஒரு கேரக்டரும் வரல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்தந்த ஜீன் அந்தந்த கேரக்டரை ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணது, they are independently segregated. இதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இண்டிபெண்டன்ட்லி அசார்ட்டட்னா தனித்தனியா வருதுன்னு. எந்த விதத்திலுமே there is no blending, there is no matching, there is no என்ன சொல்றது interlinked. They are independently express their own characters. ஆனா மெண்டல் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல சொன்னத ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர்ல ட்ரை ஹைபிரிட் பண்ணும்போது மார்கன் அதுக்கு அகைன்ஸ்டா சொல்ல வர்றாரு. இல்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல, எப்பவுமே there is a blending, there is characteristic features வந்து வேரியேஷன்ஸ் நடக்குது. எப்பெல்லாம் வேரியேஷன்ஸ் நடக்குதோ there is a recombination. When there is a recombination, the non parental character will be expressed அப்படின்னு சொல்றாரு. Okay sir. Right now see, இப்போ வந்து linkage அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, linkage அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். see, இப்போ வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு குரோமோசோம் வச்சுப்போம். ஓகே, இப்போ இங்க ஒரு ஜீன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்கு. ஓகே, கொஞ்சம் தூரமாவே இருக்கு. ஓகே, தூரமாவே இருக்கு.
இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு. So the gap between these genes are larger, right? இந்த இடத்துல இந்த ரெண்டு ஜீனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா தானே? Yes, sir. இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். கரெக்டா? Yes, sir. ஓகே. இப்போ this is the condition. இப்போ கண்டிஷன் மாறுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, there are two genes which are very closely arranged. ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கு ரெண்டு ஜீன். There is a chance for crossing over between them. No, sir. No, sir. Even though there is a crossing over, there is a very minimum ரொம்ப 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 குறைவான சான்ஸ் தான் இருக்கும். ஆமா தானே? அப்போ those genes are located very proximal, ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. Those genes are called linked genes. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Genes which are interlinked very closely, they are arranged very closely. The distance between the genes are very less. Then the genes are called linked genes. அந்த genes நாம என்ன சொல்றோம்? Linked genes. புரியுதா? Yes, sir. Yes, sir. Okay, very good. Listen, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். genes வந்து linked-ஆ இருக்கோ அப்ப crossing over நடக்காது. கரெக்ட்டா? Yes, sir. Yes, இப்போ sir. crossing over நடக்கல, recombination நடக்குமா? No, sir. If there is no recombination, parental character அதிகமா இருக்கும். Yes. Yes, sir. இப்போ இது அப்படியே இந்த கண்டிஷன் வேற மாதிரி பார்ப்போம். இப்போ ஜீன்ஸ் வந்து நான் லிங்க்டா இருக்கு, distance will be higher. இப்போ என்ன ஆகும்? crossing over நடக்குமா? crossing over நடந்தா recombination நடக்குமா? Yes, sir. recombination நடந்தா non parental character அதிகமா இருக்குமா? Yes, sir. This is the exact concept which is explained by Morgan and it is called his colleagues. புரியுதா? அதுதான் இந்த இடத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இத அவருடைய ஸ்டூடெண்ட், ஓகே, அவருடைய ஸ்டூடெண்ட், அவர் பேர் வந்து, ஒரு நிமிஷம் நான் அவருடைய நேம் சொல்றேன். his student Alfred Stutwant, okay, Stutwant. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he used the frequency of recombination between gene pairs on the same chromosome as a measure of the distance between the genes. அதாவது ஜீன் மேப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஐ மீன் எந்தெந்த ஜீனுக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்றது இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இது வந்து 2019ல இது வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, யார் வந்து ஜீன் மேப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இது இன்னும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியணுன்றதுக்காக ஜஸ்ட் மினிட் இந்த ஒரு இடத்த பாருங்க. ஓகே, இது வந்து அந்த கிராஸ் சொல்றாங்க. ஓகே, இங்க வந்து ரெண்டு கிராஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, கிராஸ் ஏ கிராஸ் பி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ் ஏல ஜீன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச். கிராஸ் பி ல பாருங்க ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் வெரி ஐ மீன் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இங்க நடக்குது, இங்க என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது, இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ரைட். இப்போ இந்த இடத்துல கேமெட் ஃபார்ம் ஆகுறது நம்ம பார்க்க முடியும். கரெக்டா? கேமெட் வந்து இங்க ஃபார்ம் ஆகுறது நம்மளால பார்க்க முடியும். இப்ப நல்லா கவனிங்க, எந்த ஒரு இடத்துல ஜீன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கோ, லிங்க்டு ஜீன்ஸா இருக்கோ, அந்த பேரண்டல் கேரக்டரையும் ரீகாம்பினன்ட் கேரக்டரும் பாருங்க, எது அதிகமா இருக்கு? Parental character. வெரி குட். இப்போ கிராஸ் பி ல பாருங்க, கிராஸ் பி ல ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் வெரி ஃபார் அவே ஈச் அதர். அப்ப அங்க லிங்கேஜ் நடந்திருக்கும். கரெக்டா? சரி, கிராசிங் ஓவர் நடந்திருக்கும். கரெக்டா? Yes, there is a sir. crossing over, there is a recombination. Recombination நடந்தா parental இங்க பாருங்க, இந்த இடத்துல recombination அந்த வேல்யூன்றது இத கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கா? Yes, sir. So when there is a non-linked genes, there is a chance for recombinance. If there is a genes are closely arranged or linked genes, then என்ன நடக்கும்? Parental character அதிகமா இருக்கும். கிளியரா? Yes, sir. இந்த கான்செப்ட் யாருக்குங்க புரியல? இஸ் இட் கிளியர்? இதுதாங்க இந்த லெசனுடைய கோர் ஏரியா. ஒரு கான்செப்ட் ஓரியன்டான டாபிக் தான்.
One more சொல்ல முடியுமா சார்? சிம்பிளா நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஓகே, see, when there is a genes are very closely arranged, நம்ம அந்த ஜீன்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் சொல்றோம். எங்க லிங்க்டு ஜீன்ஸ் இருக்கும் அங்க கிராசிங் ஓவர் நடக்காது. கிராசிங் ஓவர் நடக்கலன்னா ரீகாம்பினேஷன் அவ்வளவா இருக்காது. ரீகாம்பினேஷன் நடக்கலன்னா பேரண்டல் கேரக்டர் அதிகமா இருக்கும். இங்க வந்து ஜீன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதனால கிராசிங் ஓவர் நடக்கும், ரீகாம்பினேஷன் நடக்கும், நான் பேரண்டல் கேரக்டர் அதிகமா இருக்கும். That's it. Excuse me sir. Yes. Sir, gene mapping வந்து மார்கனோட ஸ்டூடண்ட் தான சார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது? யாருங்க? Gene mapping. क्वेश्चन மறுபடியும் கேளுங்க. சார், gene mapping கான்செப்ட் வந்து மார்கனோட ஸ்டூடண்ட் தான சார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது? அவர் அத பத்தி பேசியிருப்பார், ஜீன் மேப்பிங் பத்தி பேசியிருப்பார். ஓகே சார். சார், மார்கனோட ஃபுல் நேம் என்னது சார்? தாமஸ் ஹண்ட் மார்கன், PH மார்கன் சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே, தாமஸ் ஹண்ட் மார்கன். சொல்லுங்க. எஸ் சார், மார்கன் இல்லங்க, உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகி கேக்குறீங்க, கொஞ்சம் கிளியரா கேட்க மாட்டேங்குது. சார், மார்கனோட phenotypic ratio என்னது சார்? ஓகே, so 1:1:1:1. Thank you sir. Okay, next on the polygenic inheritance. This is another very important inheritance character. Poly means many. Inheritance means genes are expressed their characters. Correct? Okay, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இங்க பாருங்க, in humans we don't just have a tall or short people or two distinct alternatives, but a whole range of possible heights. Such traits are generally controlled by 3 or more genes and are thus called polygenic character, that is which is regulated by more than 3 genes. அப்போ என்ன அர்த்தம்? இதுல ஒரு கேரக்டரை மல்டிபிள் ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா that is called polygenic inheritance or polygenic traits அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட், ஹியூமன்ஸ்ல ஹைட், இப்போ நம்ம என்ன சொல்றோம், கரெக்டா ஹைட்னா 2 தான், ஐ மீன் டால், 1 ஷார்ட். பட் ஆனா நம்ம வந்து ஒருத்தர் டாலா இருப்பாரு, இப்போ 5 ஃபீட்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து 6 ஃபீட்டா இருக்கிற விட அவரு ஷார்ட்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா? ஆனா அதே 5 ஃபீட்ல இருக்கிறவரு அவரை விட ஒரு 4 ஃபீட்ல இருக்கிற விட ஹைட்டா இருப்பாரு. அப்ப இங்க யாரு டாலா இருக்காங்க, யாரு ஷார்ட்டா இருக்காங்கன்றதை நம்மளால என்ன பண்ண முடியாது, கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரி ஒன் தே ஹேவ் தேர் ஓன் ஹைட். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா it is a height, that is a general character, but is decided by more than 2 genes. So இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம polygenic inheritance சொல்றோம். So one character which is decided by more than 3 genes. One character decided by more than 3 genes. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், polygenic inheritance அப்படின்னு சொல்றோம். கிளியரா? சார், இதுவும் அந்த மல்டிபிள் அலினிசமும் ஒண்ணா சார்? கிட்டத்தட்டங்க. எஸ். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்போ நம்ம கலரே எடுத்துக்கீங்களேன், எல்லா ஆப்பிரிக்கன்ஸும் ஒரே மாதிரி எல்லாமே டார்க் ஸ்கின் டோன்ல இருப்பாங்க. நீங்க யூரோப்பியன்ஸ் எடுத்துக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப அந்த கலர், எல்லாருமே ஒரே மாதிரி கலர்ல இருப்பாங்க. பட் இஃப் யூ லுக் சைனீஸ் கூட ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே, அந்த சைனீஸ், மங்கோலியாய்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க கலர் எல்லாமே. பட் இன் இந்தியா, okay, the subcontinent people have a different shades in color, right? நம்ம ஊர்ல தான் வந்து ஷேட்ஸ், பல விதமான ஷேட்ஸ் இருக்கும், ஆமாவா இல்லையா? இப்போ இந்த கலர் அப்படின்றது வந்து டார்க் கலர் அப்படின்றது which is decided by the dominant allele, capital A, capital B, capital C ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, பட் இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c அப்படின்றது வந்து ஒரு ரெசிசிவ்
கலர் அந்த பிரைட் கலரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப சில நேரங்கள் என்ன ஆகும், ஒரு சிலர் வந்து ரொம்ப கேபிட்டல் ஏ ஸ்மால் அப்படின்னு இருக்கலாம்ல, ஸ்மால் பி ஸ்மால் சி. இது வந்து ரெசசிவ் கேரக்டர். ஆனா இப்போ இந்தியன் டயஸ்போரா பாத்தீங்கன்னா we have a different color shades. அப்ப இது வந்து ஒரு விதமான மல்டிபிள் allele expression தானே. So this is called polygenic inheritance. Another example for polygenic inheritance. There are two examples given in your book. The one which is height, another one is color, skin tone அப்படின்னு கூட இருக்கும். So one character which is decided by multiple genes, the concept is called polygenic inheritance. Clear? Yes, sir. Yes. Now let me talk about paleotrophic, just the opposite of polygenic inheritance. Patalama? We have so yes. What is mean by recessive, sir? Recessive means if there is a gene, if for example வந்து இப்போ tall அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல வந்து டாமினன்ட் அப்படின்னா, ஷார்ட்டா இருக்கிறது எல்லாமே வந்து recessive, டிராஃப்டா இருக்கிறது எல்லாமே recessive. இப்போ ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க்கா இருக்குன்னா that is the dominant. இப்போ லைட் கலரா இருக்கிறது அப்படி எல்லாமே recessive. See, when there is a allele, if there is a allele is modified, so it can lose its original character. அந்த ஒரிஜினல் கேரக்டர் லாஸ் ஆகி வேற ஒரு கேரக்டர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணதுல, அதுக்கு பேரு தான் recessive character. Okay, sir. Thank you, sir. Okay. Okay, Excuse let me, me talk sir. about yes. Sir, recombination means, sir? ரீகாம்பினேஷன் அப்படின்னாங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் அது வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும் போது ஒரு நியூ கேரக்டர் அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகுங்க. ஒரு ஜெனரலைஸ்டு கேரக்டர் எப்பவுமே எக்ஸ்பிரஸ் ஆகாம ஒரு நியூ கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரீகாம்பினேஷன் நடந்துச்சுன்னா. Okay, sir. பிலியோட்ரோஃபி என்ன பார்த்தலாமா? Yes, sir. Yes, sir. Okay, so far we've seen that the effect of a gene on a single phenotype or trait. There are, however, instances where a single gene can exhibit multiple phenotypic expression. ஒரே ஒரு ஜீன் மல்டிபிள் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? மல்டிபிள் ஜீன் ஒன் கேரக்டர். பட் இப்போ என்ன பார்க்கிறோம்? எஸ், இங்க மல்டிபிள் phenotype which is exhibited by one single gene. This is called Paleotrophic gene. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? Paleotrophic gene ன்னு சொல்றோம். Are you understood? Sir. Yes, sir. இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கறோம்னா the disease phenylketonuria. Phenylketonuria. This is the genetic disorder. This is a very good example for Paleotrophic. என்ன நடக்குதுன்னு பாருங்க. Which occurs in humans. This disease is caused by mutation in the gene that codes for the enzyme phenylalanine hydroxylase. That is the one, actually that is the gene, okay, single gene actually, which is responsible for the synthesizing of enzyme phenylalanine hydroxylase. Sir, in the disease என்ன நடக்குது? ஏன் இந்த disease பத்தி நம்ம இங்க பேசுறோம் அப்படின்னா, phenylalanine hydroxylase, that is the enzyme which is responsible for the conversion of thyroxine. நம்ம பாடியில வந்து தைராக்சின் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த தைரோசின் அந்த தைரோசின் அப்படின்ற என்சைம் ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகாம அதுக்கு பதிலா தைரிக் ஆசிட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரெயின்ல வந்து அந்த ஆசிட் வந்து பர்டிகுலரா வந்து அக்குமுலேட் ஆக ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதனால மென்டல் ரிட்டார்டேஷன் நடக்கும். I will show you the exact concept behind the phenylketonuria. நான் சொல்றேன். Okay. Listening. Is it visible? Phenylketonuria is visible? Yes, sir. Yes, sir. Yes, sir.
Okay, listen. So inga parunga, this is inborn error actually. Inborn error அப்படின்றது it's a autosomal recessive trait. I will tell you autosome அப்படின்னா bodily character, bodily chromosomes நம்ம autosomes சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜீன் ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் ஆகாம தப்பா எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் phenyl ketonuria. The affected individual lacks an enzyme that converts the amino acid phenylalanine into tyrosine. Actually இப்ப நம்ம பார்த்தோமே ஒரு என்சைம், அந்த என்சைமோட ரோல் என்ன? That converts the amino acid phenylalanine into tyrosine. நான் சொன்னேன் phenylalanine என்னவா மாறணும்? தைரோசினா மாறணும். ஆனா எப்போ அந்த என்சைம் ப்ராப்பரா சிந்தசைஸ் ஆகலையோ, அதுக்கான ஜீன் மியூட்டேட் ஆகுதோ, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் தைரோசின் இங்க என்ன மாறுது அப்படின்னா பினைல் பைருவிக் ஆசிடா மாறுது. அது என்னவா மாறிடுது? அது தைரோசினா மாறணும், பட் அதனால அதுக்கு பதிலா என்ன ஆகுதுன்னா பினைல் பைருவிக் ஆசிட் இங்க ஃபார்ம் ஆகுது. பினைல் பைருவிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ இந்த இடத்துல இந்த பினைல் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது which accumulates of these in brain results in mental retardation. இதனால என்ன நடக்குது? மென்டல் ரிட்டார்டேஷன் நடக்குது. அந்த மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்றது என்னன்னா we cannot analyze what exactly happening around us. ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம எக்ஸாக்ட் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பெர்சன்ட் அப்படின்றது வந்து ப்ராப்பரா இருக்காது. ஓகே, these are also excreted through urine. In the accumulation of phenyl pyruvic acid, even it is excreted through urine. ஏன்னா கிட்னியால ப்ராப்பரா வந்து அதை ரீஅப்சார்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லாது. ரைட்? Have you understood the process? Phenyl ketonuria is an inborn error which is inherited as an autosomal recessive trait because the one gene which is responsible for the conversion of phenylalanine into tyrosine is mutated. When it is mutation takes place, instead of tyrosine conversion, it is converted into phenyl pyruvic acid. So the phenyl pyruvic acid, when it is accumulated in the brain, it makes sutures. The sutures will result mental retardation. That's the mental retardation of the already explained. We are not understand what exactly happening around us. The cognition development will be very, very less. Is it clear? Yes, sir. Yes, sir. Good. So again, we back to the same topic, Paleotrophic Gene. Okay. Excuse me, Right. sir. Yes. Sir, autosomal recessive trait, sir. அப்படின்னா என்ன sir? இப்போ நான் அதை சொன்னல, இப்போ நம்ம பாடியில மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கு, கரெக்டா? We have 46 chromosomes. Yes, sir. Among 46 chromosomes, 44 are autosomes. I mean, our body characters are decided by the genes which are present in these particular 44 chromosomes. But the remaining 2 chromosomes are, in female they are XX, in male they are XY. So both sexual characters are decided by these chromosomes. So they are called sex chromosomes. Not only sexual characters, even some of the characters they expressed by the genes, they are also present in these chromosomes. So those chromosome genes are not able to express 100%. So they are mutated. Then there will be a different characteral expression. Adha nama sex linked disorders nu solvaanga. And those disorders due to the genes which are present in the sex chromosomes XY, XX. Correct? Yes, sir. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆட்டோசோம்ஸ் அப்படின்னா நம்ம பாடியில கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ்க்கு ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு பேர். செக்ஸ் குரோமோசோம்ஸ் இன்னொரு பேர் இருக்கு, அல்லோசோம்ஸ் அப்படின்னு. ஓகே சார். கிளியரா புரியுதுங்களா சார்? And let me talk about sex determination. So நம்ம இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கான ஒரு டாபிக் வந்திருக்கோம். இந்த டாபிக் நம்ம இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் another very important topic. இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இப்போ ஹியூமன்ல வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு நம்ம ஈஸியா வந்து டிட்டர்மைன் பண்றோம்ல.
இப்போ வந்து XX அப்படின்னா ஃபீமேல், XY அப்படின்னா மேல நம்ம ஈஸியா செக்ரிகேட் பண்றோம்ல. இதை பத்தி இயர்லியர் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு. ஏன்னா சயின்டிஸ்ட் they not able to understand what is the reason behind how exactly the sex determination is takes place. ஸோ அப்படி நிறைய சைட்டலாஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் நிறைய சயின்டிஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒருத்தர் தான், அவருடைய பேரு ஹென்கிங். Note down the name of the scientist, it is very important. Henking. He could trace specific nuclear structures all through spermatogenesis. I hope you people are aware about spermatogenesis. Sperm formation kind of process na spermatogenesis, right? அவர் எதுல அப்சர்வ் பண்றாரு அப்படின்னா இன்செக்ட்ஸ்ல அப்சர்வ் பண்றாரு. In some insects there is a spermatogenesis. During spermatogenesis there are two gametes are formed, and these two gametes, one from having X shaped structure, and அந்த கேமெட்ஸ்ல வந்து ஒரு X shaped structure இருக்கிறது இவர் பாக்குறாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு கேமெட்டை பாக்குறாரு, அந்த இடத்துல X shaped structure கிடையாது. ஸோ அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன்ன்றது XO அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா the another gamete doesn't have any X, there is no Y at all, so nothing. அதனால அது நம்ம 0 or not அப்படின்னு இருக்கு. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்றாரு. Few insects, and it was also observed by him that 50% of the sperm received this structure after spermatogenesis, whereas other 50% of sperms did not receive it. So on the X-shaped structure, which is received by only 50% of gametes, and another 50% of sperms, they doesn't have any X structure. So even there is no Y structure also. So he concluded that sex determination is called XO type sex determination. So after that, Henking, he didn't explain what is that exactly. And the X shape la irukக்கூடியது என்னன்னு அவரால சொல்ல முடியல, because lack of technology at the time. So he is not able to explain what is X shape. But after some years, so that they rediscovering the work of Henking, will reveal that X shaped structure is nothing but it is a chromosome. Then they named it as a X chromosome. அவ்வளவுதான். அந்த எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு அந்த பேருக்கு பின்னாடி காரணம் ஹென்கிங் இருக்காரு. ஏன்னா அவர் தான் அதை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தட் இஸ் எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்றாரு, பட் ஹீ டோன்ட் நோ வாட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி. பட் ஆஃப்டர் தட் அவருடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் many scientists who came and they explained that X structure is nothing but it's a chromosome. That's why the name is given as a X chromosome. So adan sollirpaanga. Further investigations by other scientists led to the conclusion that X body of Henking was in fact a chromosome. In fact, a chromosome. Okay. Right. And this why it was given the name X chromosome. It was also observed that in a large number of insects. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்செக்ட்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. அப்போ இன்செக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய செக்ஸ் டிட்டர்மினேஷன் நம்ம என்ன டைப்னு சொல்லலாம்? XO type. Very good. XO type of sex determination is seen in some insects. Not all. We cannot say all insects have XO type. There are certain insects, they have XO type sex determination. Now let me talk about in detail. All eggs bear an additional X chromosome besides the other chromosomes. They are called autosomes. The X chromosome தாண்டி மீதி இருக்கிறது எல்லாமே autosomes. On the other hand, some of the sperms bear the X chromosomes, whereas some do not. சிலதால வருது, சிலது வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. Okay. Now, okay, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. Due to the involvement of X chromosome in the determination of sex, it was designated to sex chromosome, and the rest of the chromosomes were named as autosomes. இப்பதான் சொல்லியிருந்தேன் நான், கரெக்டா? இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி, கரெக்டா? Now, grasshopper is an example of XO type. Grasshopper is a very good example for XO type. We can expect which of the following can carry it forward. I mean, எதுல வந்து XO type இருக்குன்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா grasshopper அப்படின்னு எழுதிங்க. அப்ப grasshopperல இருக்கக்கூடிய செக்ஸ் டிட்டர்மினேஷன் டைப் என்னன்னு கேட்டா என்ன எழுதணும்? XO ஒரு மேட்ச் டைப் ஆஃப் क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? grasshopperக்கு ஆப்போசிட்ல XO டைப்னா it is correctly matched.
correct? Yes, So sir. இங்க பாத்தீங்கன்னா males have only X chromosome besides autosomes, whereas females have only a pair of X chromosome. இப்படி தான் இருக்கும். இந்த XX இருந்தா அது female, XO இருந்தா அது male, அவ்வளவுதான். XX னா female, XO அப்படின்னா male. These observations led to the investigation of number of species to understand the mechanism of sex determination. Okay, but இதோட முடியல பட் இன்னும் நிறைய இன்வென்ஷன்ஸ் வருது. அடுத்தடுத்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனை நிறைய ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அது நம்ம கவனிங்க. இன்க்ளூடிங் நம்பர் ஆஃப் அதர் இன்செக்ட்ஸ். நான் சொன்ன ஆல்ரெடி எல்லா இன்செக்ட்ஸ்லுமே எக்ஸோ டைப் கிடையாது. Okay, in some other insects and even mammals, like including man, we have XY type, right? So in humans we have males are XY and females have XX. Okay, so females have same number of chromosomes. Among the males, an X chromosome is present, but its counterpart is distinctly smaller and called the Y chromosome. ஏன்னா X எப்பவுமே பெருசா இருக்கும், Y விட X தான் பெருசு. Y is very small. ஓகே, பட் இங்க நீங்க இந்த இடத்துல ஃபீமேல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் செக்ஷன் இருக்கும். அப்போ இங்க மேல்ஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ். ஓகே, ரெண்டுமே வேற வேற இருக்கு. ஓகே, ஆனா ஃபீமேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கு, சேம். அது ஹோமோகேமிக், ஹெட்ரோகேமிக், ஹோமோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹெட்ரோகேமிக், மேல்ஸ் வந்து XY இருக்கு அதனால ஹெட்ரோ, ஃபீமேல்ஸ் வந்து XX அதனால அது ஹோமோ. அது அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். பட் இது எல்லா ஆர்கானிசம்லயும் மேல்ஸ் வந்து ஹெட்ரோவா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஆர்கானிசம்லயும் ஃபீமேல்ஸ் வந்து ஹோமோவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சார், ஏதாவது எக்ஸம்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு. இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேர்ட்ஸ்ல வந்து மேல்ஸ் வந்து ஹோமோகேமெட்டிக் கண்டிஷன்ஸ் இருப்பாங்க, ஃபீமேல்ஸ் வந்து ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, in birds. Okay, in many birds female have a pair of dissimilar chromosomes ZW and male two similar ZZ. ஏன் இந்த இடத்துல XY பதிலா ZW யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா to distant views XY XO type and SZ. இது மாத்தி சொல்லணும்ல, ஏன்னா இங்கேயும் XX னா மாறும்ல, அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இது சொல்லியிருப்பாங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே, நான் இந்த இடத்துல சில பாயிண்ட் சொல்லணும், நான் மறுபடியும் சொல்றேன். However, have a pair of X chromosomes, both males and females same number of autosomes, hence male have a autosomes plus XY. Okay, அதே மாதிரி ஃபீமேல்ஸ் ஹேவ் ஆட்டோசோம்ஸ் அண்ட் XX. ஹியூமன்ஸ்லயும் அண்ட் ட்ரோசோஃபிலாவிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே XY தான் இருக்கும், மேல்ஸ்ல. ஃபீமேல்ஸ்ல XY. அப்போ ட்ரோசோஃபிலால என்ன மாதிரியான செக்ஸ் டிட்டர்மினேஷன் கேட்டாங்கன்னா XY டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஆனா கிராஸ் சூப்பர்ல என்னங்க பார்த்தோம் நம்ம? XO டைப். அப்போ இங்க நம்ம ரெண்டு செட்டா எடுத்துக்கலாமா? ஒன் X0 XO and another one is XY. XOக்கு வந்து கிராஸ் சூப்பர் அப்படின்னா, XOக்கு கிராஸ் சூப்பர் அப்படின்னா XY அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ட்ரோசோஃபிலா. வெரி குட், வெரி குட். இஸ் இட் கிளியர்? Yes, sir. அதான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. In above descriptions you have studied about two type of sex determination, XO type and XY type. But in both the cases males produce two different type of gametes, either with or without X chromosomes, or some gametes with X chromosomes and some with Y chromosomes. Such type of sex determination mechanism is designated to be as example of male heterogamety. இதுக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கிறோம்? Male heterogamety. In some other organisms like birds, a different mechanism of sex determination is observed. In this case, the total number of chromosomes is same in both males and females, but two different type of gametes in term of sex determination. அது என்னன்றது இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். பேர்ட்ஸ்ல ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டி இருக்கு, கரெக்டா?
ஹியூமன்ஸ்லயும் ட்ரோசோஃபிலாவிலையும் ஏன் கிராஸ் சூப்பர்ல கூட மேல் ஹெட்ரோகேமெட்டி இருந்துச்சு. கரெக்ட் தானே? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஆனா பேர்ட்ஸ்ல மட்டும் என்னவா இருக்கு? Female heterogametic. Yes. Good. Okay. Any doubts? No sir. Okay. Next, sex determination in humans. சொல்லுங்க பாப்போம். இப்பதான் நம்ம படிச்சோம் அத பத்தி. கரெக்ட்டா? XY type determination. Yes, that's it. அப்ப 23 pairs நமக்கு இருக்கும். அதாவது 46 chromosomes. கரெக்ட்டா? இந்த 46 chromosomes-ல மேல் அப்படினா XY இருக்கும், ஃபீமேல் அப்படினா XX இருக்கும். இதுதான் நம்ம ஆல்ரெடி இத டிஸ்கஸ் பண்ணதால இது நம்ம அத அப்படியே இது பண்ணிடலாம். ஓகே? Is it clear? Yes sir. Yes sir. Okay. Next, sex determination in honeybee. This is another very interesting one. Actually இதுல sex determination in honeybee ல நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த sex determination haplodiploidic sex determination சொல்லுவோம். ஏன் தெரியுமா? Because it is associated with parthenogenesis sir. Yes, see இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டயகிராம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்க பாருங்க, இந்த சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. Females have 32 chromosomes but male have only 16 chromosomes. கரெக்ட்டா? அப்ப இந்த ஃபீமேல்ஸ் ன்றது நம்ம டிப்ளாய்டுன்னு எடுத்துக்கலாம், மேல்ஸ் அப்படின்றது நம்ம ஹாப்ளாய்டுன்னு எடுத்துக்கலாமா? ஒரு டிப்ளாய்டு செல்ஸ்ல இருந்து கேமெட் ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பா மியாசிஸ் நடக்கும். ஆனா ஒரு மேல் கேமெட்ஸ்ல இருந்து கேமெட் ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பா, ஏன்னா மேல்ஸ்ல இருக்கிறதே ஹாப்ளாய்டு தானே. அப்ப அங்கே 16 அப்படின்னா அந்த பாடியில இருக்கக்கூடிய குரோமோசோம் ஒட்டுமொத்தமா 16 அப்படின்னா கேமெட்ஸும் 16 தானே ஃபார்ம் ஆகணும். கரெக்டா இல்லையா? Yes sir. சரி, இப்ப கவனிங்க. இப்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏன் சார் மேல் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஃபீமேல் எப்படின்றத இங்க கொஞ்சம் ரொம்ப கிளியரா சொல்லி இருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ வந்து ஃபீமேல்ஸ்ல இருந்து 2 கேமெட் ஃபார்ம் ஆகுதா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா? இந்த கேமெட்டும் மைட்டாசிஸ்ல மேல்ஸ்ல மைட்டாசிஸ்ல நடந்த இந்த கேமெட்டும் ஒன்னா சேர்ந்தா எத்தனை குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும்? 32 குரோமோசோம்ஸோட ஒரு ஹனிபீ ஃபார்ம் ஆச்சுன்னா அது மேலா இருக்குமா ஃபீமேலா இருக்குமா? Female. அதான் ஃபீமேல் இருக்கு. ஓகே, இங்க 2 கேமெட்ஸ்ல ஒரு கேமெட் தானே இருக்கீங்க. எஸ் சார். Yes அப்ப sir. 16 கேமெட்ஸ் மட்டும் 16 குரோமோசோம்ஸ் மட்டும் இருந்தா அது கண்டிப்பா என்னவா இருக்கும்? மேல். அப்போ இது வந்து haplodiploidic sex determination சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். கரெக்ட்டா? Yes? Yes sir. That's it. So this is all about sex determination in honeybee. இத இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, having 16 chromosomes, this is called haplodiploid sex determination system and has special characteristic features such as male produces sperms by mitosis and they do not have a father. ஏன் இதுல வந்து மேல்ஸ் வந்து அவங்களுடைய ஃபாதர் இல்லன்றாங்க? Because unfertilized eggs they develop from. Yes, see இங்க பாருங்க, இந்த இடத்துல மேல் இருக்கு but there is no father, only mother. இங்க பாருங்க, ஆனா இவருக்கு வந்து கிராண்ட் ஃபாதர்ஸ் இருப்பாங்க. கரெக்ட்டா? அதே மாதிரி சன் யாருக்குமே இருக்க மாட்டாங்க, டைரக்டா கிராண்ட் சன்ஸ் இருப்பாங்க. Yes. Yes sir. Okay, that's why it is a different sex determination. Okay. Okay, so சார் right, சொல்லுங்க சார். நமக்கு அங்க ஃபீமேல் வந்து 32 இருக்குல்ல சார், ஆமா, அது மியாசிஸ் படி 2 மேலா வருமா சார்? 16 16 தெரியும். ஆமா, அதாவது ரெண்டுமே மேல் கிடையாது, 2 கேமெட் ஃபார்ம் ஆகுது. அதுல ஒரு கேமெட் மேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகி இன்னொரு ஃபீமேல் மாறி இருக்கு.
ரிமைனிங் ஒரு கேமெட் அப்படியே தானே இருக்கும். அந்த கேமெட் இன்னொரு இடத்துல ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால அது இட் செல்ஃப் பார்த்தினோகார்பிக் மாதிரி அது தானாவே வந்து என்ன ஆயிடும்னா மேல் அனிபியா ஃபார்ம் ஆயிடும். ஓகே சார். இப்போ மேல் அனுப்பினா ட்ரோன்ஸா சார்? கண்டிப்பா. அது நம்ம வந்து ஃபீமேல்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு ஒர்க்கர் பியா இருக்கலாம், இன்னொன்னு வந்து ஒரே ஒண்ணு மட்டும். சார் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் தான சார் ட்ரோன்ஸ்? ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே சார். ஓகே. Thank you sir. Right. So any doubts regarding the topics which we discussed so far? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. No sir. Because next classல நம்ம mutations அதுக்கு அப்புறம் Sir, then work. Sir, then how's a worker bee produced? See, worker bees are worker bees are the females, right? When male gamete, one of the male gamete and one of the female gamete, when they fuse together, there is a female. They are the worker bees. Okay, sir. Any other doubt? Sir. Sir, queen worker bee ரெண்டுமே fertilized eggல இருந்து தான சார் ப்ரொடியூஸ் ஆகுது? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சார் அப்ப அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேஷன் என்ன சார்? ரைட், வெரி குட் क्वेश्चन. See, females வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல்ஸ்ல இதுல மத்த எல்லாமே worker bees எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they are sterile. Okay, the first time ஒரு female bee form ஆகும்போது by secretion of some enzymes, some products which makes sterile honeybees. So that is the community which is only available in this insects. Okay. Okay sir. Synthesizing some chemical substances, it makes the queen makes other worker bees sterile. Yeah. Okay. Any other doubts? சார் சண்டே பயாலஜி டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்களே சார், ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கா சார்? Yes, offline class as usual. Any doubts regarding the test exam classes வந்து ஸ்டார் கால் பண்ணுங்க. ஆஃப்லைன் டெஸ்ட் ஆர் ஆன்லைன் டெஸ்ட்? கொஞ்சம் சத்தமா கேளுங்க, கேட்கல. ஆஃப்லைன் டெஸ்ட் ஆர் ஆன்லைன் டெஸ்ட்? ஆன்லைன் தாங்க இருக்கும். நீங்க சார் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளாஸும் ஆன்லைன் தானா சார்? கிளாஸ் ஆஃப்லைன். சண்டே பயாலஜில உங்களுக்கு ஆஃப்லைன் ஃப்ரைடே மட்டும் தானுங்க. ஆன்லைன் ஃப்ரைடே மட்டும் தானுங்க. ஆன்லைன்ல ஒரே ஒரு ஃப்ரைடே மட்டும் தாங்க உங்களுக்கு ஆன்லைன். சார் சண்டே ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கா சார்? இல்ல மா, one second மா, which district you are from மா? எங்க இருந்து பேசுறீங்க? சார் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் சார். இல்ல அங்க கிடையாதும்மா, சென்னையில மட்டும் தான். சென்னையில மட்டும் டைரக்ட் கிளாஸ். ஓகே சார். that is different ஸ்டோரி. இது வந்து ஆன்லைன் மட்டும் தான். உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாसेस வந்து ஆஃப்டர் போர்ட் எக்ஸாம். ஓகே சார். ஓகேம்மா. Okay, any other doubts? Sir. Yes. Sir, what is female heterogamety and male heterogamety, sir? See, hetero means different. XY அப்படின்னு இருந்தா அது மேல்ல நம்ம இப்போ ஹியூமன்ஸ்ல வந்து XY கரெக்டா? அண்ட் அதே மாதிரி கிராஸ் ஓப்பர்ஸ்லயும் X0, ட்ரோசோஃபிலாலையும் XY. இப்படி 2 டிஃப்ரெண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கிறதால இது ஹெட்ரோகேமெட்டி. ஓகே, இப்போ ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்டி ஒன்லி பேர்ட்ஸ் வில் ஹேவ். அதுல ZW அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒன்லி பேர்ட்ஸ்ல மட்டும்தான் ஃபீமேல்ஸ் ஹெட்ரோகேமெட்டிக்கா இருக்கும். மற்ற எல்லாத்துலயுமே மேல்ஸ் ஆர் ஹெட்ரோகேமெட்டிக். Clear? Yes sir. Excuse me, sir. Yes. Sir, and the comparison between chromosomes and genes ஓட 3 points இருக்குல்ல சார், அது one more explain பண்றீங்க சார்? ஒன்றும் இல்லைங்க, ரெண்டுமே பேரா இருக்குங்க. ஏன்னா குரோமோசோம்ஸ்ல குரோமேட்டிட் பேரா இருக்கும், ஜீன்ஸ்ல அல்லீல் பேரா இருக்கும். கரெக்டா? எஸ் சார்.
இப்போ செக்ரிகேட் ஆகும்போது டூரிங் செல் டிவிஷன் குரோமோட்டிக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய 2 குரோமேட்டிட் தனித்தனியா பிரியுமா? எஸ் சார். அதே மாதிரி கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஜீன்ஸ்ல இருக்கக்கூடிய 2 அல்லீல்ல ஒரு அல்லீல் வெளியே வருமா? எஸ் சார். அதுதான் நாங்க பேசியிருக்கோம். ஓகே சார். Sir, what is meant by discrete units, sir? Discrete unit அப்படின்னா they are constant, they are never change. ஆனா ஜீன்ஸ் நம்ம அப்படி சொல்ல முடியாது, அது சேஞ்ச் ஆகிட்டே தானே இருக்கும். Okay. Any other doubts? Hello? Okay. So, okay. Let me wind up the class, and the next class la nama the remaining topics of parlam. Okay. Yes, sir. Yes sir. Thank you. Thank you. Good. Thank you sir. Thank you, sir. Thank you.